நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அப்படின்னாலே விடாமுயற்சி. ஸோ முயற்சி எடுக்கிறதுல மேஷராசி நம்பர் 1. ஸோ அப்படிப்பட்ட விடாமுயற்சிக்கு சொந்தக்காரரான மேஷராசிக்கு குரு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் உட்கார்றதுன்றது பெரும் 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 யோகத்தை கொட்டி கொடுக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அது மட்டுமா, குரு இருக்கிற இடத்தை விட அவருடைய பார்வை பலம் பெரிய பலம் இல்லையா? அப்படிப்பட்ட பார்வை பலம் உங்களுக்கு மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன், நீங்க பாருங்க. சரி, குரு பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை, அதாவது அவருடைய 5ஆம் பார்வையா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்படின்னா என்ன? நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள பெரிய பயம் இருக்கு. என்னடா இது 7 சனி ஆரம்பிக்குதுன்றாங்க, இப்பதான் கரெக்டான வயசுன்றாங்க கல்யாணம் ஆறதுக்கு, இத்தனை நாள் கல்யாணம் ஆகவே இல்லைன்னு சிலர் தேடி தேடி போனாலும் கிடைக்கவே இல்லைன்றது பலர். ஆனா அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இத்தனை நாள் திருமண தடை இருந்திருந்தாலும், திருமணம் திருப்தியா அமையலைன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும், நீங்க நினைக்கிறது ஒன்றும் ஆனா அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னா இருக்கு அப்படின்னாலும், பொண்ணே கிடைக்கலப்பா அப்படின்னாலும் கூடி வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நின்று போயிடுதுங்க. என்னதான் நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 29 வயசாச்சு, இனி அடுத்தது 3ஆம் நம்பரை தொற்றுவாங்க அப்படின்னு எவ்வளவு கவலைப்பட்டு இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது, அதுவும் தன்னுடைய 5ஆம் பார்வைன்றது விசேஷ பார்வை பார்க்கும்போது, எத்தனை வருடம் நீங்க தேடி தேடி கிடைக்கலன்னாலும் இப்ப டக்குன்னு உங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, குரு அப்படின்றது ஒரு சுபர். ஸோ இப்ப நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே சுபமாக சௌக்கியமாக ஒருத்தர் புரிஞ்சிட்டு ஒருத்தருக்காகவே மற்றொருவர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சோ திருமண வயதில் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இப்ப திருமணம் சூப்பரா நடக்கும். சரி, அது மட்டுமா, இன்னைக்கு டிவோர்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மன சங்கடத்துல டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அந்த டிவோர்ஸ் அப்படின்றதை விட்டுட்டு திரும்பிய சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து இன்னும் அந்யோன்யமாக திருப்தியாக வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. சரி, டிவோர்ஸே ஆயிடுச்சு, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னாலும் இழுபறியா இருந்த கேஸ் கூட உங்களுக்கு டக்குன்னு இப்ப டிவோர்ஸ் கிடைச்சு 2 பேருக்குமே மறுமணம் அப்படின்றது திருப்தியா நடந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பாடு நம்ம பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப்ன்றது செட்டில் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க, அதாவது அம்மா அப்பா அப்படின்றவங்க மேஷராசி மேஷ லக்னத்துல இருந்தா அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமண பந்தத்திலேயோ அல்லது வேலையிலையோ அல்லது படிப்புலையோ எதுலையோ ஏதோ ஒரு சிக்கல்ல குழந்தைங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி தன்னுடைய 5ஆம் பார்வையா அவங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால, 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால, 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால லாபகரமா திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க. சரி, குழந்தைகளால மட்டும் திருப்தி அப்படின்றது கிடையாது. எவ்வளவு கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், மாதம் பிறந்ததுன்னா ஏண்டா பிறக்குது, வந்துருவானே கடன்காரன், போன் பண்ணிடுவானே, அந்த போனை எடுக்கிறதா வேண்டாமா, ஸ்கிப் பண்றதா, என்ன பதில் சொல்றது, இந்த பக்கம் எந்த வருமானமுமே இல்லை, ஆனா கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கே ஆனாலும் கொடுக்க முடியலையென்ற தவிப்பு இருக்கா? கவலையே பட வேண்டாம். உங்களுடைய முழு கடனையும் உங்களுக்கு நீங்களே சம்பாரிச்சு பல ரூபத்துல சம்பாரிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இப்ப ரிசல்ட் கொடுத்து நீங்க எந்த ரூபத்திலேயாவது நல்லபடி நியாயத்தின் அடிப்படையில் நீங்க சம்பாரிச்சு அந்த கடனை கட்டிடுவீங்க. அதே மாதிரி அந்த கடன் கட்டுறதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேவைன்றதுனால அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த வட்டியை குறைக்கிற அளவுக்கு கூட பல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சு அந்த அதிக வட்டி வாங்கினவங்க கிட்ட இருந்து டோட்டலா ரிலீஃப் ஆகி
குறைஞ்ச வட்டிக்கு வந்துருவீங்க. அந்த குறைஞ்ச வட்டின்னு வரும்போது மட்டும் இல்ல, நீங்க டபுள் மந்த்துக்கு கட்ட வேண்டியதை ஒரே மாசத்துல கட்டி கூட சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் அதிபதி யாரு? புதன். 3ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் வீட்டுல குரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆச்சரியமா இருக்கும், நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, குடும்ப கஷ்டத்தை எப்படிடா தீக்கிறது, உங்ககிட்ட என்ன இருக்கு, படிப்பு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, எப்படித்தான் நீங்க வேலைக்கும் போக முடியலையே, என்னத்தை சொல்லி வேலைக்கு போறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது மட்டும் நீங்க சோசியல் மீடியால பண்ணுவீங்க. அந்த டிப்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய நீங்க அப்லிஃப்ட் ஆகி அதன் மூலியமா டக்கு டக்குன்னு எதிர்பார்க்கறத விட வேலைக்கு போனா என்ன கிடைக்குமோ அதை விட 3 மடங்கு கிடைச்சு கூட உங்களுடைய கடனை உங்க கணவருக்காக உங்க குழந்தைகளுக்காக அப்படின்றது கட்டி முடிச்சு சந்தோஷமா இதுக்குன்னு மெனக்கிடாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இப்ப வெளியில கொண்டு வந்து அந்த ஸ்கில்ஸ் மூலியமா நீங்க பயங்கரமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவும். குழந்தைகளா இருக்கீங்க, நீங்க படிப்பு வரவே இல்லை, என்ன பண்ணாலுமே இதுக்கு மார்க் வரல, இதுல மார்க் வந்தாதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும் அப்படின்றவங்க கூட கவலைப்பட வேண்டாம். இப்ப புதன் அப்படின்ற வீட்டுல தான் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டின்றது அதிகமா கிடைச்சு டக்கு டக்கு டக்குன்னு சூட்சுமம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது டெக்னிக் தான். சோ எந்த டெக்னிக்கை நீங்க பின்பற்றணும் அப்படின்ற ஒரு சூட்சும சக்தி உங்களுக்குள்ள அது குருவினால் ஆசீர்வாதம் பெற்று இது எப்படி இருக்கும்னா, நீங்க ஏதோ பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டிப்ஸ் அப்படின்னு வரும். அதுல பார்த்தா இந்த யூனிட்ல இப்படி படிங்க, அந்த யூனிட்ல இப்படி படிங்கன்னு யாரோ சொல்லுவாங்க. அந்த டிப்ஸ் நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு இப்ப அதை அப்ளை பண்ணும்போது குடும்பமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நல்ல மார்க் வாங்கி தேவையான கிளாஸுக்கு போய் தேவையான காலேஜுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட் ஆவீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த வழியில போறதுன்னு தெரியாதவங்க கூட முழுக்க டபுள் டிகிரி வாங்கல அப்படின்னா கூட நீங்க 12th ஸ்டாண்டர்ட்லயே சரியான சைட் டிகிரிஸ் எல்லாமே நீங்க வாங்கி அதுல வீட்டுல இருந்தபடியே ரொம்ப லெவல்ல நீங்க வர முடியும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது அப்படின்றது அவ்வளவு 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 விசேஷம். எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு பல ரூபத்துல வரும். கவர்மெண்ட் வழி உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலாம்னு நினைச்சீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். சரி, எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத முக்கியமா நான் சொல்றேன். தயவு செஞ்சு புரோட்டீன் ஃபுட்டு நீங்க அதிகமா நீங்க எடுக்கணும். ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிரஷர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹை பிரஷர் ஆகி பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா மஞ்சள் உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அலர்ஜி எதுலயும் மாட்டாம இருந்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்க இன்னும் மேல 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 நல்ல வளர்ச்சிகள் வர்றதுக்கும் எதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இது மட்டும் நடந்துட்டா போதும்டா, ஒரு வீடு மட்டும் வாங்கிட்டா போதும்டா, ஒரு நிலம் மட்டும் வாங்கிட்டா போதும்டா அப்படின்னு நினைச்சவங்க இப்போ நிலம் வாங்கி மாடி வீடு கட்டிடுவீங்க. அப்படின்னா இதை விட வேற என்ன சுகம் வேணும்? இதுல பல ரூபத்துல மேஷராசி அன்பர்கள் ஜெயிக்க போறீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, லாபகரமாவும் அனுபவிக்கிற யோகத்திலையும் ரொம்ப சூப்பரா ஜெயிக்க போறீங்க. அது மட்டுமா, ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா உங்க தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. உங்களுக்கும் தந்தைக்கும் உறவு ரொம்ப நல்லா இருக்க போகுது. பொதுவாகவே இந்த மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தைனா போதும், அந்த அளவுக்கு சூப்பர். சோ நீங்களே போய் அந்த தந்தையினுடைய உறவுல என்னென்ன பிரச்சனை இருந்ததோ, அதாவது தந்தைக்கும் சித்தப்பாக்கும் பெரியப்பாக்கும் அவங்களுடைய சொத்து தகராறுகள் எதுவாக இருந்ததோ அது நீங்க முன்னாடி இருந்து அதை சால்வ் பண்ணி வரவேண்டிய சொத்துக்கள் சூப்பரா வரும். அப்ப அனுபவிக்கிற யோகம் பல ரூபத்துல வரும். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கே நீங்க செல்ல பிள்ளை ஆயிடுவாங்க. அப்பா இவங்க வந்ததுனால தான்ப்பா இத்தனை வருஷம் 40 வருஷத்தினுடைய பிரச்சனை சூப்பரா முடிஞ்சிடுச்சு, அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட அவ்வளவு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. சௌபாகியமா சகல ஐஸ்வர்யத்தோடையும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, இங்க பரிகாரம் அப்படின்றது
ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எதுலையுமே ஜெயிக்கிறதுன்றது டெக்னிக்ல தான்ன்றது உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். அந்த டெக்னிக்ன்ற வார்த்தை வரும்போதே அங்க கிருஷ்ணரை உங்களுக்கு ஞாபகம் வரும். கிருஷ்ணர் எந்த ஒரு விஷயத்தை ஜெயிச்சாலுமே தன்னுடைய சாமர்த்தியத்தினால இருக்கக்கூடிய டெக்னிக்னால தான். ஸோ கிருஷ்ணனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சித்தர்னுடைய வழிபாடு, குரு பகவானுடைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு வருட காலத்துல 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ குரு ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது அனைத்து நெகட்டிவிட்டியும் போயிடும், அனைத்து பாசிட்டிவிட்டியும் பெருக்கிறதுன்றது லாபகரமா டபுள் ட்ரிபிள் பெருகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் என்ன பண்ணணும், சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபேவரபிளா இருந்ததுன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் இன் ஆல் எலிமெண்ட் சக்சஸ் இது ஃபண்டாஸ்டிக்கான சக்சஸ்ஃபுல் பீரியட். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.